ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம எல்லாருமே நல்லா இருப்போன்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி போகி பண்டிகை. 4:30 மணிக்கு அலாரம் வச்சுட்டு எழுந்துக்கலாம் நைட் பிளான் பண்ணி வச்சா காலையில் 3:50க்குலாமே மனசில் அலாரம் அடிச்சிடுச்சு. சரி எழுந்துருவோன்னு சொல்லிட்டு எழுந்து பல் தேய்ச்சிட்டு வந்துட்டேன். ஒரு பாய், கொஞ்சம் அட்டை, கொஞ்சம் பேப்பர், கொஞ்சம் வீணாக போன துணியெல்லாம் நைட்டே எடுத்து வராண்டாவில் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி காலையில் எழுந்தோடனே இருக்கிறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு எடுத்து வாசலில் போட்டிருக்கேன். வச்சு கொஞ்சம் தீக்குச்சி வச்சு எரிய வைக்க வேண்டியது தான். சரி நாம் தான் காலைல எழுந்துட்டோம் அப்படின்னு ஒரு பெருமையோடு வெளியில் வந்தால் நமக்கு முன்னாடியே 2-3 பேர் எங்கள் தெருவில் எழுந்து வச்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் இருந்தாங்க, ஆனால் இந்த சைடில் யாருமே இல்லை. சரி நமக்கு துணைக்கு ஆள் இருக்காங்க, பயப்பட வேண்டாம்னு சொல்லிவிட்டு தீக்குச்சி கிழிச்சு அது பிடிக்கவே நின்றுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கரெக்டாக எல்லா இடத்துலையும் பிடிச்சி எரியிற வரையும் குச்சி வச்சு கொஞ்சம் தள்ளி விட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். போகினாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே சொல்லுவாங்க. பழைய கெட்ட எண்ணங்கள், கெட்ட எதிர்மறை சிந்தனைகள், நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ஸ்லாம் போயிட்டு நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கணும்னு இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எங்கள் பக்கத்து வீட்லேயும் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசிகிட்டே சரி வாசல் திரிச்சு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிக்க ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா 3 மாதமாக ரோடு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரைனேஜ் எடுத்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் எடுத்து போட்டுட்ருக்கிறதால ரோடு கொஞ்சம் நல்லாவே இல்லை. அதனால் இந்த வருஷம் யாருமே சரியாக கருக்கோலம் போடல. எப்பயுமே நான் இப்போ எல்லா வீட்லேயுமே போடுவோம். நியூ இயர் அன்றைக்கி சின்னதாக போட்டோம். சரி இன்றைக்கி கொஞ்சம் போடலான்னு சொல்லிவிட்டு தண்ணி தெளித்து வாசல் பெருக்க ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல அகலமான தெரு தான், பெரிய கோலம் போடலாம். ஆனால் செம்மண் போட்டிருக்கிறதால மேலே அதில் போட வரல. குழன்னு ஆகிடுது தண்ணி தெளித்த உடனே. இந்த தரையை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க ரோடு சரியில்லைங்கிறது. நேற்று போட்ட கோலம் இது, ஆனால் தண்ணி ஊற்றி கழுவுனா தான் அப்படியே கோலமாக பிடிச்சிட்ருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயுமே இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்து கோலம் போடுறோம். கோவிலில் உபயம் கொடுக்குறாங்க. அது என்ன விஷயன்றது அறிவியல் ரீதியாக இருக்கா தெரிஞ்சுட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஏன்னா மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா ஓசோன் படலம் நம்ம பூமிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஆக்சிஜன் மண்டலம் இருக்குது. அது கீழே இறங்கி வருமா, ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் கீழே இறங்கி வரும்போது அது நிறைய ஊதா கதிர்கள் இந்த கதிர்கள்லாம் வெளியிடும்போது பெண்களுக்கு எல்லாருக்கும் மனிதருக்கு ஏற்றது, அது உடம்புக்கு நல்லது சுவாசிக்கும் போது. ஆனால் எஸ்பெஷலி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடுப்பெலும்பு முதுகெலும்பெல்லாம் ஸ்ட்ராங்காகக்கூடிய தன்மை இருக்குதுன்றதால தான் மார்கழி மாதம் காலையில் எழுந்து கோலம் போடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அறிவியல் ரீதியாக தெரியாத அந்த காலத்தில் வாசல் தெளித்து காலையில் கோலம் போட்டாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சும் அறிவியல் மேலே வளர நம்ம அப்பார்ட்மெண்ட் வீடுகளாக பார்த்து போயிட்டுருக்கோம். நம்ம டெய்லி லைஃப் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இப்போ தெரிஞ்சால் கூட நம்ம ஃபாலோ பண்ண முடியல டைமிங் காரணமாக. இது போல் நான் சொன்ன தகவல் சரிதானா, இதை விட வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சுன்னா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் க்ளீனிங் வேலை கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் எங்கள் வீட்டில். ஏன்னா இப்போ தான் வீடு ரெனோவேட் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடி போய் 2 மாதம் தான் ஆகுது. ரொம்ப ஒர்க் இருக்காது. ஆனாலும் ஃப்ரிட்ஜ் 2 மாதம் ஆகிடுச்சில்ல, க்ளீன் பண்ணணும், அப்புறம் வீடு துடைக்கணும், விளக்கு தேய்க்கணும், அந்த வேலைலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு ஹவுஸ் வார்மிங் செரிமனி ஃபங்க்ஷன் வீடியோஸ்லாம் ஒரு லாகாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஃபேமிலி மெம்பர்ஸாக, அதாவது சுப்ரியா தமிழ் சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய 5078 பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களை மட்டும்தான் சாத்தியம். சேனல் ஆரம்பிச்சுட்டு 10 மந்த்ஸ்க்குள்ளே இவ்வளோ வளர்ச்சி இருக்குன்னா அது காரணமே நீங்கள் தான். இதே போல் உங்கள் தொடர்ச்சியான சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நல்ல விஷயங்கள் உங்களை ஷேர் பண்ண நாங்களும் ரெடியாக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போகி திருநாளை எங்களை மனமான நன்றிகள் உங்களுக்கு தெரிவித்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் அனைவருக்கும் போகி மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் உங்கள் வீட்டில் போகி பண்டிகை எப்படி கொண்டாடுனீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் பொங்கலுக்கு நீங்கள் என்னென்ன ஊருக்கு போகிறத பிளான் பண்ணியிருக்கீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் உங்கள் டைமை எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றிகள் பல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுப்ரியா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் இனிய போகி மற்றும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.